வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது வடக்கு திசை பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அருமையான வீடு. மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள். ஒரு 6 நிமிஷம் வீடியோ இருக்கும். பார்வையிட செய்யாத பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், வீட்டுக்குள்ளே நுழையிறோம். கார் பார்க்கிங் வசதி உடனே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கார் பார்க்கிங் வசதியோட நல்லா வீடு வந்து நல்லா சிட்டிக்கு பக்கமாக வீடு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடு வந்து நான் இன்றைக்கி பதிவிட்டிருக்கேன். கார் பாருங்கள், 13க்கு 16 அடியில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் உடனே அருமையான இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள் நல்லா தேக்கிலே வந்து மெயின் டோர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் வசதி, படிக்க கீழே ஒரு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க. சூப்பரான வீடு. எல்லாம் குடியிருப்பு பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்லா ரீவேலிவான இடம் தான். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா லேண்டு அப்ரூவ்டு, வீடு அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குங்க. வீட்டுக்கு ஆளுக்குள்ளே நுழையிறோம். அருமையான ஆளுங்க. நீட்டாக வந்து வீடு வச்சுருக்காங்க. ஆள் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 சொல்லியிருக்காங்க லேண்ட் ஓனரு. வீடு அவ்வளோ இதாக வந்து முன்னாடியே இந்த ஹால்லே வந்து பார்த்தா கபோர்டு ஒர்க் பண்ணி அதிலே பூஜாரை வச்சுருக்காங்க. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா நீட்டாக எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே தரதள புல்லுமே கிரைனைட்டு கல் போட்டிருக்காங்க. இதுமாதிரி டபுள் சோஃபா செட்டு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீடு இதெல்லாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட மணலாலேயே கட்டப்பட்ட வீடுங்க. இது எம்சாண்டெல்லாம் யூஸ் பண்ணவே கிடையாது. ஃபுல்லுமே பில்டிங் ஃபுல்லுமே மணலில் கட்டப்பட்டு உள்ளது வீடுங்க. அதனால் வந்து கிராக்லாம் கிடையாது. அவ்வளோ தெளிவாக வீடு கட்டி ஒரு 2-2.5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது கிச்சனு பாருங்கள், 8க்கு 16 கிச்சனு சைஸு நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் ஃபுல்லாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மளிகை ஜாமான் வைக்கிற மாதிரி எல்லாம் கீழெல்லாம் இந்த டப்பாவங்களாம் வைக்கிற மாதிரி மளிகை ஜாமான். மேலே பாருங்கள், அதுங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ வீடு தெளிவாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிக்கல உங்களுக்கு கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வீடோட ஒர்த்து இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை சின்னதாக ஒரு டைனி ஹால் இதுலேயே இருக்குது. கிச்சனை ஓட்டின மாதிரி ஹால் ஒன்று இருக்குது, டைனிங் ஹாலு. இந்த மாதிரி கிரைண்டரு, இந்த மாதிரி பிரிட்ஜு எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குங்க. கிச்சன்லேருந்து வெளியில் ஹாலுக்கு வரோம். பாருங்கள், அடுத்த மாஸ்டர் பெட்ரூம் உள்ளார நுழையிறோம். பாருங்கள், இந்த பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16ங்க. இதுலேயும் பாருங்கள் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஓன் யூஸுக்காக கட்டினது, ரீசேலுக்காக கட்ட கிடையாதுங்க. ஓன் யூஸுக்காக கட்டினாங்க. இப்போ வந்து இது அவங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்ட்டு கொடுத்துட்டு வெளியில் போகிறதா சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட் சேலு தான். இதுலேயே பாருங்கள் 2 பெட்ரூம்லேயுமே இது மாதிரி அட்டாச்சு டாய்லெட்டோடய இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். டாய்லெட்லாம் நல்லாயிருக்கு. வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 வருஷம் வீடுன்னே சொல்ல முடியாது. இப்போ கட்டின மாதிரி தான் இந்த வீடுங்க இருக்குது. நல்லாயிருக்கு, அவ்வளோ நீட்டாக இருக்குது வீடுங்கள்லாம். அடுத்தது வெளியில் வந்துட்டோங்க. அடுத்த பெட்ரூமுக்கு நம்ம உள்ளார நுழைய போகிறோம். பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த பெட்ரூம்பு 2வது பெட்ரூம்பு. இது வந்து 10க்கு 10 சொல்லியிருக்காங்க. இதுலேயும் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமோடய இருக்குது. ஒன்ஸ் டாய்லெட்டோடையே இருக்குது. பாருங்கள், இந்த வீடும் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பெட்ரூம்பும் இது பாருங்கள், இது டாய்லெட்டு பாருங்கள், இதுலேயும் இருக்குது பாருங்கள். இதே ஒன்ஸ் டாய்லெட்டோடையே இருக்குது. ஷவர் அமைச்சு எல்லாமே இந்த மாதிரி ஹீட்ரு வைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டோட்டலாக வந்து கீழே புறமே தரதளம் பூராமே கிரைனைட்டு, நல்லா காஸ்ட்லியான கிரைனைட்டுக்கு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. டோரு ஃபுல்லுமே வந்து இந்த மெயின் டோர் வந்து தேக்கால கட்டப்பட்டது. மற்ற இது டோருங்களாம் வந்து பார்த்தா சாலில் வச்சுருக்காங்க. அந்த கதவுங்கள்லாம் இது நிலவு வாசகல்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து மற்றதெல்லாம் வந்து மெயின் டோரை தவிர மீதெல்லாம் சாலு. மெயின் டோர் மட்டும் தேக்கால கட்டப்பட்டது. இங்கே பாருங்கள், எல்லாமே மேலே மாடிக்கு போகிறோம். மேலே மாடி அவ்வளோ நீட்டாக பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் மேலே மாடி தோட்டமாக அமைச்சிருக்காருங்க. அதில் எல்லாமே செடிங்க கொஞ்சம் வச்சுருக்காரு. எல்லாமே சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ நீட்டாக இந்த வீட்டை பராமரித்து வச்சுருக்காங்க. அந்த மேலே மாடி தோட்டம் அதில் சும்மா சின்னதாக வந்து கோழி செட்டு வச்சுருக்காருங்க.
அது மாதிரி நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, போர்வெல்லு வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. கோழி செட்டு பாருங்கள் எங்கே இருக்குது. பக்கத்தில் கோழிங்கெல்லாம் வச்சுருக்காரு, இதுலேயே வச்சுருக்காருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாங்க, நம்ம சேலம் ஜங்ஷனை விட்டு இரும்பாலை செல்லும் வழியில் கொல்லப்பட்டி அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எனி டைம் பஸ்ஸு போக்குவரத்து உள்ள ஏரியா. மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுங்க, எல்லா வசதி வாய்ப்புமே இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. 23 அடி ரோட் பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு. அதாவது கார்னரு வீட்டை தாண்டி அடுத்த வீட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். அருமையான இடங்க. அதேமாதிரி பக்கத்தில் பார்த்தா எல்லாமே குடியிருப்பு பகுதியிலே இந்த இடமெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாம் வண்டி வசதி வாய்ப்பு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. பஸ்ஸுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் பயணத்துலேயே இந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம். நல்லா இந்த ஸ்டீல் பிளான்ட் ரோடுனா எல்லாத்துக்கும் தெரியும். சேலம் ஸ்டீல் பிளான்ட்னா வேலை பிஸியான ரோடுங்கிறது தெரியும். அது கொல்லப்பட்டி இருக்கிறதுலேயே வந்து மெயினான ஏரியாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கொல்லப்பட்டி மிக மிக அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வேறு இடமெல்லாம் அவ்வளோ அருமையான லேண்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் ஆகிரும். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பாருங்கள். பார்த்து டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க. மொத்த விலையை வந்து 56 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நம்ம பிடிச்சிருக்கு உடனடியே கரையும் எடுத்துக்கிறோன்னா இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு அதிகமாக குறைக்க முடியாதுங்க. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு வந்து 3 பேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது. சூப்பரான தோட்டங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.